பிரசன்னத்தை பேசணும் இல்லையா, 2-3 ஸ்டெப்பு பிரசன்னம் பார்க்குறது. இப்போ நம்ம பாரம்பரியத்துக்குள்ள ஒரு சின்ன டாபிக் பேசலாம். சரியா? ஒரு ஜாதகம் வந்து எப்படியா கொஞ்சம் ஜாதகம் அப்படின்றத நம்ம பார்த்து பேசுகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். என்னங்க, இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு குழந்தையோட ஜாதகத்தை பார்க்குறோம், இவனோட வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்கலாம், அல்லது பெரிய குடும்பத்தில் கூட நல்ல குழந்தை பிறக்கலாம். அவனோட வாழ்க்கைகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு நிலைக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உச்ச குடும்பத்தில் இருக்கவங்க உச்சத்திலே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கிடுவாங்களா அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு மனிதனோட ஜாதகத்தை எடுக்கும் பொழுது எடுத்தோன்னு பார்க்க வேண்டியது லக்னமே. அதுதான் ரொம்ப முக்கியம். திதி, கரணம், யோகம் எல்லாத்தையும் நம்ம பண்ணாலும் அது சப்போர்ட் பண்ணும். அதனுடைய சப்போர்ட்டிங் வந்து எப்படின்னா நல்லா ஒரு அதிகப்படியாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது தான். அப்போ அவன் ஜாதகத்தில் அவனால் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இப்போ திருவோணத்தை என்ன சொல்லுவான், குப்பள்ளிக்கிட்டு இருக்கவனை கல்யாணம் பண்ணி வச்சா கூட கோபுரத்தில் உயர்த்திடுவா அப்படின்னு சொல்லுவான். சிம்பிளாக ஒரு பழமொழி உண்டு. சுவாதியில் ஒரு குழந்தை பிறந்தா பிறந்த வீட்டை வாழ வைப்பா, புகுந்த வீட்டை வாழ வைப்பா அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு நல்லா ஒத்து போயிடும், ஒரு சிலர் ஒரு காலதாமதமெல்லாம் அது ஜெயிப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல பார்க்க வேண்டிய லக்னம் அப்படின்றதுல லக்ன புள்ளிய பார்க்கணும். அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம், அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அப்ப அந்த லக்ன நின்ற நட்சத்திர அதிபன் வந்து நல்ல நிலைமையில இருந்தா அந்த குழந்தை என்ன வகையில இருந்தாலும் சரி ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம், தீர்க்க ஆயுளையும் பெற்றுவிடும். லக்ன புள்ளி, லக்னா நம்ம சந்திரனோட புள்ளி தான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். ஜென்ம நட்சத்திரம் பூஜைகளை வச்சு பயன்படுத்துகிறோம், நமக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குற எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் ஆரம்பம் எப்படி இருக்கின்றது, லக்ன புள்ளி எப்படி பார்க்கணும். அந்த லக்னா வாங்கிய நட்சத்திர நாதன் ஒரு ஆட்சியில் இருக்கலாம், உச்சத்தில் இருக்கலாம், மூல திரிகோணத்தில் இருக்கலாம், அல்லது திரிகோணங்களில் இருக்கலாம், அல்லது குறைஞ்சபட்ச கேந்திரங்கள்லையாவது இருக்கணும். அதை விட குறைஞ்சபட்சம் சம வீட்லையாவது இருக்கணும். எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட் வந்துருச்சா? இது இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் வாழ ஆரம்பித்து விடும். ஸ்டார்ட் வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த லக்னாதிபதியும் இதே மாதிரி எடுக்கணும். எப்படி? வலுக்குன்று. இப்படி 2 ஸ்டெப்பை முடிச்சுக்கிறோமா? வலுனா நம்ம சொல்லிட்டோம், ஆட்சி பெறணும், உச்சம் பெறணும், மூல திரிகோணத்தில் இருக்கணும், அல்லது திரிகோணத்தில் இருக்கணும், ஓரளவுக்கு கேந்திரத்திலேயாவது இருக்கணும், அல்லது சம வீட்லையாவது இருக்கணும். அப்படின்றத நமக்கு வலு. கெட்டு போறதுல இதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா போதும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப லக்ன புள்ளி வந்து 6ஆம் இடத்துல இருக்கு. அந்த 6ஆம் வீடு இவருக்கு நட்பு வீடு, அல்லது இப்ப ஒரு லக்னம் அப்படின்னு வச்சுக்கிறோம், ரைட்டா? இந்த லக்ன புள்ளி வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர அதிபனே அந்த 6ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கலாம் இல்லையா, அல்லது 8ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கலாம் இல்லையா, அல்லது 12ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கலாம் இல்லையா. இப்ப அந்த லக்ன அதிபனே 6க்கோ 8க்கோ 12க்கோ ஏதோ ஒரு வகையில் சொந்தக்காரனா இருக்கலாம், அல்லது அந்த போய் உட்கார்ற வீடு நட்பு வீடா இருக்கலாம் இல்லையா. அப்பயும் நம்ம கவலைப்பட வேணாம். இப்ப 6ஆம் இடத்தை வச்சுக்கிடுவோம். 6ஆம் இடம் லக்னாதிபதி யாருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். போகலாம், போனா ஒன்றும் தப்பு இல்லை. லக்ன புள்ளி 6ஆம் இடத்துக்கு போகலாம். லக்ன புள்ளி வாங்கிய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துக்கு போகலாம். போன என்ன ஆகும்? வலுவடைந்திருந்தால் அவன் அரசு உத்தியோகத்தில் இருப்பான். அல்லது பொதுமக்களுக்கு சேவை பண்ணும் இடத்தில் இருப்பான். அதே கெட்டு போயிடுச்சுன்னா அவன் நோயாளி, கடைக்காரன். புரிஞ்சிருச்சா இல்லையா? சமத்தில் இருக்கு, வேலைக்கு போகலாம். வேலை இவனுக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும், வாழ்நாள் முழுவதும் வேலை இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் இந்த லக்ன புள்ளி 6ஆம் வீட்டில் கெட்டு போயிடுச்சுன்னா இவன் எந்த விஷயத்தையும் ஒரு தெளிவாக செய்யும் ஆற்றல் இருக்காது. எப்போ பார்த்தாலும் நோயை பற்றி பேசுவான், இல்லாட்டி கடனை பற்றி தான் பேசுவான், ரைட்டா?
இந்த ரெண்டுலையுமே அவன் பலகீனமாயிடும். அப்போ ஒரு மைனஸ் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுனா. அப்போ லக்னாதிபதியையும் எடுக்க வேண்டும். லக்னாதிபதி அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதிகப்படியாக 6ஆம் இடத்துல இந்த மாதிரி லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ 6ஆம் இடத்துல வலுவோட இருந்தா நீங்க பாருங்க, ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க. கரெக்டா இருக்கா? அதிகப்படியான ஆசிரியர்கள் பூரா அப்படிதான். ஏன்னா அவங்கள வருத்திக்கிட்டு அவங்க சொல்லிக் கொடுக்கறது. என்னதான் சம்பளம் வாங்கினாலும் அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆசிரியர் பண்ணி சர்வீஸில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்க்கு வர்றதே வந்து 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கவங்க தான். அவங்க தான் எப்போதுமே 6ஆம் இடம் சர்வீஸாக மாறிவிடும். வலுத்துருச்சுன்னா, கெட்டு போச்சுன்னா நோயாக ருண ரோக சத்துருஸ்தானமாக மாறிடும். வலுத்துருச்சுன்னா சர்வீஸ் ஸ்தானமாக மாறிடும். ஐடியா புரிஞ்சிருச்சா? இப்படி எடுத்து பழகணும். அப்போ லக்ன புள்ளியும் லக்னாதிபதி 2 பேர்த்தையும் எடுத்துட்டோம்னா ஆளுக்கு 50-50% கொடுத்துட முடியும். லக்ன புள்ளியும் 6ஆம் பாவத்தில் உட்காந்து கெட்டு போச்சு, அல்லது 8ஆம் பாவத்தில் உட்காந்து கெட்டுருச்சு, 12ஆம் பாவத்தில் வந்து கெட்டுருச்சு. ஒரு பலகீனம் ஆயிடுச்சா, அவன் சிந்திக்கும், சுயமாக சிந்தித்து ஜெயிக்கும் ஆற்றல் இல்லாமல் போயிடும். லக்னாதிபதி வளர்த்துட்டார். யாராவது ஒருத்தர் மூலியமாக இவன் உயர்ந்துருவேன். யாராவது ஒருத்தர் மூலியமாக உயர்வான், அவனா உயர முடியாது. இப்ப 2 பேரும் கெட்டு போயிட்டாங்க. அவனுக்கு வேறொருத்தர் சாப்பாடு ஊட்டணும். அப்படின்னு என்ன, தம்பி இதை செஞ்சா தான் நீ பண்ண முடியும், இதை படிச்சா தான் நீ வர முடியும், இப்படி சொல்ல சொல்ல சொல்லத்தான் அவனை கைப்பிள்ளையா வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இது 2 ஆச்சா? அப்ப இந்த 2ம் என்னாச்சு? 2மே பலகீனமா. அப்ப இவை வாழ முடியுமா அப்படின்னு இன்னும் ஒரு ஸ்டெப் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? மனசு. முதல் சொன்னது போற உடம்பு, இப்ப சொல்றது மனசு. அப்ப மனோகரகன் யாரு? சந்திரன். அப்ப சந்திரன் அங்க வலுவாக இருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி? சந்திரன் வந்து நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கணும். அப்படி இருந்துட்டாக்க ஓரளவுக்கு மனசு நல்லா இருக்கும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உண்டு. நமக்கு நோய் இருக்கு, அது சரி பண்றதுக்கு மருத்துவர் இருக்காங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள பக்குவம் வந்துடும். கடன் இருக்கு, நம்மளால கட்ட முடியும், வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஒரு ஓடுறதுக்கான ஒரு சின்ன ஒரு வீலிங்காவது இருக்கும். ரைட்டா? 3 வீல் நல்லா இருக்கும், ஒரு வீல் பஞ்சரு அப்படின்ற ஒரு தைரியம் கிடைச்சிடும். பஞ்சர் கடைக்கு போயிடலாம்னு சொல்ற மாதிரி வரும். இப்ப இது நல்லா இல்லை, இதுவும் நல்லா இல்லை, 3 ஃபெயிலியர் ஆச்சு, 3 டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணோம்னா இன்னும் 1வது உருப்படியா இருக்கா அப்படின்னா, இந்த சந்திரன் வாங்கிய நட்சத்திர நாதன் வலுவடைஞ்சிட்டா ஓரளவுக்காவது உயிரோடு இருந்து கொள்ளலாம். இவரும் கெட்டு போயிட்டார்னா குழந்தையாகவே 25 வயசு எழுதி சொல்லிக்கிட்டு இருக்கணும், 50 வயசு எழுதி அவன் குழந்தையாகத்தான் இருக்கணும். வேற வழியே இல்லை. 50 வயசு போகாது. இந்த 4 பேர் கெட்டு போயிட்டா இவங்களுக்கு பேர் ஆட்டிசம் குழந்தை என்று பெயர். அப்ப நம்ம ஐக்கியூ பவர் எப்படின்னு இருக்கத நம்ம ஜாதகத்தில் நம்ம டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். லக்னம் வளர்த்துருச்சு, லக்ன புள்ளி வளர்த்துருச்சு, லக்னாதிபதி வளர்த்துட்டாரு, சந்திரன் வளர்த்துட்டாரு, சந்திரன் நின்ற நட்சத்திரம் வளர்த்துட்டாரு. அவன் பிறந்தது ஒரு கிராமத்தில். நாளைக்கு அவன் ஏதோ ஒன்றுக்கு தலைவனாக உச்சத்தில் இருப்பான். அந்த அளவுக்கு 100% உயர முடியும். ஏன் லக்னத்தை மட்டும் சொன்னீங்களே, பணத்தை சொல்லலை, குடும்பத்தை சொல்லலை, வீடை சொல்லலை, அம்மாவை சொல்லலை அப்படின்னா இது எல்லாமே மீதி 11 பாவகக்கும் தலைதான் முக்கியம், உயிர் தான் முக்கியம். எல்லா பாவமும் வளர்த்துருச்சு, லக்னம் கெட்டு போச்சா ஆயில் இருக்காது. கொஸ்டின் மார்க். அப்ப ஆயில் இல்லாத குழந்தை யாரா ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்ப ஒரு மனிதன் உச்சத்தை அடைய முடியுமா, பணக்காரன் ஆக முடியுமா, உயர்ந்த பதவியை அடைய முடியுமா, அவன் நினைத்ததை அடைய முடியும்னா இது எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்தா 100% உலகத்தை ஆளும் ஆற்றலுக்கு அளவுக்கு கூட அவனுக்கு ஆற்றல் கிடைச்சுவிடும். நம்ம நாட்டில் ஆண்டிருக்காங்கல்ல, அவர் தான் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் வந்துட முடியும். சரி, ஓரளவுக்கு 3 பேர் தான் வளர்த்துருக்காங்க, ஒரு அரசனை போல் வாழ்ந்து விடலாம். 2 தான் வளர்ந்துருக்கு, அவனுக்காக வாழ்ந்துடலாம். அவனுக்கான வேலைகளை அவனுக்கு ஏதோ ஒன்று பொழப்ப ஓட்டிடலாம்.
குறைஞ்சது 2 பேரா லக்கணமாவது வளர்க்கணும், அல்லது லக்கண புள்ளி வளர்க்கணும், யாராவது ஒருத்தராவது இருக்கணும். சந்திரனாவது வளர்க்கணும், அல்ல சந்திரன் நட்சத்திரமாவது வளர்க்கணும். இப்படி இது பண்ணும்போது நமக்கு கரெக்டாக பர்சன்டேஜ் எடுக்கலாம். அப்போ இதை பர்சன்டேஜை மாற்றுறதுக்கு நிறைய ஐக்கு டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நம்ம மாற்றணும். அப்படி வேணும் அப்படின்னா இந்த லக்கணத்தில் இருக்கிற கிரகத்தையும் எடுக்கணும். 2 பேர் கெட்டு போயிட்டாங்க, லக்கண புள்ளி கெட்டு போச்சு, லக்கணாதிபதி கெட்டு போயிட்டாரு. லக்கணத்தில் ஏதேனும் ஒரு சுபகிரகம் இருந்தால் இவனை வாழ வச்சிரும். எப்படி வாழ வைக்க? அவர் 4ஆம் இடத்த அதிபதினு வச்சுக்கிறோம், அம்மா இவனை வாழ வைத்து விடுவார். கரெக்டா? 9ஆம் இடத்த அதிபதி லக்கணத்தை உட்காண்டாரு, அப்பா இவனை வாழ வச்சிருவாரு. 5ஆம் இடத்த அதிபதி உட்கார்ந்து இருக்கு, தாத்தன் சொத்தில் இவன் வாழ்ந்து விடுவான். அப்பத்தான் நம்ம என்ன பண்ணி எவனால் வாழ்வான் நம்ம பார்க்கணும். இவனால் இவன் வாழ மாட்டான், எவனால் எதனால் வாழ்வான் என்று பார்க்கிறது. அப்படி நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்க்கணும். சரி, லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லை, யாரால் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்கணும். எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது? அப்ப ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் சேரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பலனை இந்த கிரகம் தரும். ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய பலனையே அந்த ராசி தரும். புரியுதா இல்லையா? ஒரு கிரகம் எந்த வீட்டில் போயிருந்தாலும் அந்த வீட்டினுடைய பலனையும் தரும். அப்ப ஒரு வீட்டை ஒரு கிரகம் பார்க்குதுன்னா பார்க்கிற கிரகத்தோட தன்மையை தான் அந்த வீடு தரும். அது மாதிரி நம்ம எடுக்கணும். கொஞ்சமா முதல்ல லக்கணத்தை தான் நம்ம ஜோதிடத்தில் ஆய்வு பண்ண பழகணும். ஃபர்ஸ்ட் லக்கணம், லக்கண புள்ளி, சந்திரன், சந்திரன் வாங்கிய நட்சத்திரம், சந்திரன் நின்ற வீடு, லக்கணத்தில் இருந்த கிரகம், லக்கணத்தை பார்த்த கிரகம், சந்திரனை பார்த்த கிரகம், இப்படி கனெக்டி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னா முதல் ஒரு வாரத்துக்கு சிரமமாக இருக்கும். 4 ஜாதகம் பார்க்கும்போது சிரமமாக இருக்கும், 5ஆவது ஜாதகம் 6ஆவது ஜாதகம் வளர்த்துரும். அப்போ நமக்கு என்னாச்சு, ஒருத்தனுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அவனோட சிந்தனை ஆற்றல் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவன் உயர்வானா உயர மாட்டானா நம்ம எடுத்துடலாம். எதையினால் உயர்வான் அப்படின்னு எடுக்கிறதுக்கு மீதி 11 பாவகத்தையும் பார்க்கணும். வீடு கட்டுறதுனால உயரலாம் இல்லையா, பேசுறதுனால நம்ம உயர்றோம் இல்லையா. நம்ம 2ஆம் இடம் தான் நம்ம பேசுறதுனால உயர்வோம். அப்ப 2ஆம் இடம் நல்லா இருக்கு, 2ஆம் இடமும் இவனோ இதோட சேர்ந்து வந்துருச்சு, கனெக்ட் விட்ட இவன் பேசுவதன் மூலியமாக இவன் வெற்றி பெற்று விடுவான். 3ஆம் இடம் நல்லா இருக்கு, இந்த லக்கணம் இது நம்ம ஆய்வு பண்ண பின்னாடி எதன் மூலியமா இப்ப வெற்றி பெற போறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3ஆம் பாவகம் இப்ப பயணம்னு வச்சுக்கிறோம், ஒரு காரகத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், பயணத்தின் மூலம் வெற்றி பெறுவான். அப்ப என்ன பண்ண டிராவல்ஸ் வச்சு நடத்தவே ஜெயிச்சிருவான். 4ஆம் இடம் வீடு கட்டி விற்பான், வீடு கட்டி வாடகைக்கு விடுவேன், அது மூலியமா ஜெயிச்சுக்கிறேன். இல்லாட்டி அம்மாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும். வளர்வரை சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தா அம்மா கோடீஸ்வரி, ஆனா ஜாதகர் டம்மி. புரியுதா இல்லையா? அப்படி நமக்கு மாறுறோம்ல. அதே மாதிரி 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா இவன் வீடு கட்டி விற்பனை பண்றது மூலம் ஜெயிச்சிருவான். 5ஆம் இடம் தாத்து சொத்து இருக்கும், இவன் அனுபவிச்சிருவான், இவன் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லது இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த பெண் உயர்வடைவான். 6ஆம் பாவகம் வேலை வாய்ப்பு, அதாவது இப்போ செக்யூரிட்டி சர்வீஸ் கொடுக்குறாங்களே, இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் செஞ்சிருவேன். மிலிட்ரி சர்வீஸு, கேட்டரிங் சர்வீஸு, இப்படி ஏதாவது ஒரு சர்வீஸ் தொழிலை எடுத்துக்கொண்டு இவன் வெற்றி பெறுவான். 7ஆம் இடம் கலஸ்தரம், பார்ட்னர்ஷிப், பார்ட்னர் போட்டு தொழிலில் வெற்றி பெறுவான். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டங்கள், அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருப்பான், இல்லாட்டி அதில் வேலை பார்ப்பான், அல்லது ஏதேனும் விபத்திற்கு காப்பீடுகளை பயன்படுத்துவான், அல்லது இவனுக்கு விபத்திற்கு காப்பீடுகள் மூலம் கிடைக்கக்கூடியது, இல்லாட்டி ஏதாவது ஒரு புதையல் கிடைக்க வேண்டியது, அல்லது நுட்பமான அறிவை கொண்டு சம்பாதிப்பான். யாரும் ஜெயிக்க முடியாத விஷயத்தை எடுப்பான். ஒரு வில்லங்கம் இருக்குதுங்க, அந்த வில்லங்கத்தை கிளியர் பண்ணிடுவான். பூமிக்குள்ள இருக்க மறை பொருளை கண்டுபிடிக்கிற இடம் 8ஆம் இடம். அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சு அதன் மூலியமா வந்துருவேன். 9ஆம் இடம் தொழில், அப்பாவோட தொழிலை பண்ணியோ அப்பாவால் ஏற்பட்ட சந்தோஷத்தை வச்சு இவன் பண்ணிடுவான். அல்லது வெளிநாடு போறதுனால அவனுக்கு பயன்படுறோம். வெளிநாடு போறது அந்த 9ஆம் பாவத்தினுடைய அதிபதியை நம்ம எடுத்தோம்னா போதும். 9ஆம் இடம் கெட்டா வெளிநாடு, வலுத்தா அப்ப கூட கெட்டானா என்ன மீனிங்க, 12ஆம் இடம் சுபர் வீடாக இருந்து 9ஆம் இடத்துல 12ல இருக்கணும். அப்பதான் வெளிநாடு போய் நிம்மதியா வாழ முடியும். அது நல்லா யோசிக்கணும். 9ஆம் இடம் கெட்டு விட்டது, எப்படி 12ஆம் இடத்துல போய் மறையுது. ஆனா அது நட்பு வீடாவோ சுபர் வீடாகவோ இருக்கணும். அப்பத்தான் வெளிநாட்டில் போய் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். ரைட்டுங்களா? 10ஆம் இடம் தொழில் மூலமா ஜெயிச்சிருவான். 11ஆம் இடம் மூத்த சகோதரியோ சகோதரனோ யாராவது ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, அவன் மூலியமா இவனை கூட வச்சு காப்பாற்றி அப்படியே சரி பண்ணிடுவாங்க. 12ஆம் இடம் ஊரை விட்டு வெளியேறில் போய் தங்கி வாழ்க்கை ஓட்டுற மாதிரி அவன் வாழ்க்கை அமைஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனை பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப அதிகமாக முன்னாடி போக முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ ஒரு கிரகத்தை பார்க்குறோம், 4ஆம் இடத்தை மட்டும் பார்க்கலாம்.
வீடு கிடைக்குமா கிடைக்காதா? 4ஆம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சம வீட்டியா இருந்தா அவன் சொந்த வீட்டில் இருக்கான். புரிஞ்சா இல்லைங்களா? ஆட்சி உச்சப்பட்டு தான் நல்லா இருக்கும். எப்படியாவது வலுவடைந்துட்டா வீடு சொந்த வீடு உண்டு, கெட்டு போயிடுச்சுன்னா சொந்த வீடு கிடைக்காது. அப்ப எப்படி கெட்டு போறது? பகை வீட்டில் இருக்கிறது. பகை சாரத்தை 4ஆம் இடத்தை வாங்கினாக்க கட்டாயம் அவன் பேர்ல வீடு இருக்காது. இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும்ல. இதே மாதிரி 12 பாவத்தை பாருங்க, ஈஸியா பலன் சொல்லலாம். ரைட்டா? இப்ப நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம நிறைவு பண்ணிக்கிறோம்.